வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடியன் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கின சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தொடர்பாடல் செயலாளர் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது. யாழ் மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று வடமாகாண ஆளுநர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. முதலாவது சர்வதேச மனிதநேய மாநாட்டின் இறுதி நாள் இன்று. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய தலைவராக மு.க. ஸ்டாலின் ஏகமனதாக தெரிவு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தொடர்பாடல் செயலாளர் மற்றும் ராஜபக்ச மன்றத்தின் உறுப்பினர் உப்புல் செனவிரத்ன போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜபக்ச மன்றத்துக்கு உரித்தானதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவின் கம்பஹா அலுவலகம் அமைந்துள்ள காணியை கொள்வனவு செய்தமை மற்றும் அவற்றுக்கு பணம் ஈட்டியமை முறைமை தொடர்பில் வெளிப்படுத்த முடியாமல் போனதை அடுத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சின் செயலாளர் விலி கமகே மற்றும் ராஜபக்ச மன்றத்தின் பொருளாளர் ஆரிய திலக தகநாயக் ஆகியோர் நேற்று நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சிங்கள சினிமா நடிகர் ஜக்சன் ஆந்தனி பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு நீர் நிரப்பும் நிகழ்வில் இடம்பெற்ற கலாசார நிகழ்வில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்ளவே ஜக்சன் ஆந்தனி அழைக்கப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று வடமாகாண ஆளுநர் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் நகர அபிவிருத்தி தொடர்பில் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திலேயே தற்பொழுது கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. யாழ் நகரத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பிலே கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கலந்துரையாடலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாவை ஸ்ரீநாத் ராஜா, எம்.எஸ். சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈஸ்வரபாதன் சரவணவன் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாகாண சபையினுடைய சார்பிலே மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் மற்றும் தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாகாண சபை உறுப்பினர்களான சுகீர்தன், சிவஜோகன், ஆஸ்மின், ஆனல்ட், சயந்தன் போன்றவர்களும் பங்கு கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியை பிரயோஜனப்படுத்தி அகில்தாஸ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். யாழ் நகரத்தினை 55 மில்லியன் US அபிவிருத்தி செய்வது தொடர்பிலே ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. இந்த கலந்துரையாடலிலே யாழ் மாநகர சபை ஆணையாளர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை இந்த கூட்டத்திற்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் மாகாண அமைச்சர்கள் எவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து விக்னேஸ்வரன் கஜி. கிழக்கு மாகாண சபையின் 59வது அமர்வு சபை முதல்வர் சந்திரதாச கலபதி தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. அமர்வில் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பிலான மேலதிக விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் ஆசிக் அப்துல் வாதுத். கிழக்கு மாகாண சபையின் 59வது அமர்வு இன்று காலை 9:30 மணி அளவில் சபை முதல்வர் சந்திரதாச கலபதி தலைமையில் கூடியது. இன்றைய அமர்வின் நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் 3 கேள்விகளும் 17 தனிநபர் பிரச்சனைகளும் முன்வைக்க ஏற்பாடாயிருந்தன. சபையின் ஆரம்பகட்ட நடவடிக்கையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற பேரிடரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அனுதாபத்தினை தெரிவிப்பதாக சபை சபாநாயகர் சந்திரதாச கலபதி தெரிவித்தார். இதன்போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் அகமது நசீரின் விசேட உரை ஒன்றும் நிகழ்த்தப்பட்டது. இதன்போது சபாநாயகர் தளபதி தனது சபை நடவடிக்கைகளை முன்னெடுக்க சொல்லும் போது கடந்த 58வது சபை அமர்வில் முன்வைக்கப்பட்ட விசேட காணி தொடர்பான தனிநபர் பிரேரணை சம்பந்தமாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் R.M. அன்வர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இன்று காணி அமைச்சர் ஆரியவதி கலபதி அவர்கள் பிரசன்னமாக காரணத்தினால் அவர் அளித்த பதில் கடிதத்தினை நான் சபையில் வாசிக்கின்றேன் என தெரிவித்தார். இது சம்பந்தமாக தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் மத்திய அரசாங்கத்தின் உதவியுடன் இதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் என சபாநாயகர் மேலும் தெரிவித்தார். இதன்போது மாகாண சபை உறுப்பினர் R.M. அன்வர் எனக்கு இந்த பதிலில் ஏதும் திருப்தி இல்லை என்றும் சம்பூர் போன்ற பிரதேசங்களில் ஏற்கனவே காணிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏன் புல்மட்டை போன்ற பிரதேசங்களில் காணி விடுவிக்கப்படாத நோக்கம் என்ன, இதன் பின்புலம் என்ன என்று அவர் மீண்டும் கேள்வி எழுப்பினார். இதன் போது முதலமைச்சர் எனக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதிலளிக்கும் வகையில் தான் கிழக்கில் காணி பிரச்சனைகள் அதிக அளவில் காணப்படுவதாகவும் மேல்குடியேற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளும் கிழக்கில் இருப்பதாகவும் அவர் நன்கறிவதாகவும் தெரிவித்தார். இது சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் உரிய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு விரைவில் தீர்வுகள் எட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதன் போது
சபாநாயகர் மாகாண சபை உறுப்பினர் எஸ் சந்திரகாந்தன் அவரின் தனிநபர் பிரேரணையை முன்வைக்க கோரிய போது குறுக்கிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர் முகமது லப்பே அமீர் அவர்கள் சம்பூர் சூழல் பாதுகாப்பு தொடர்பான பிரேரணை இன்று நிகழ்ச்சி நிரலில் இடப்படாத காரணம் என்ன என வினவினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இது தொடர்பாக தான் ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை கூறுவேன் என்றும் கூறினார். அதன்போது குறுக்கிட்ட கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் JM லாகிர் அவர்கள் இது தொடர்பாக விளக்கம் தரப்பட வேண்டும் என்ற போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஜனாதிபதி இந்தியாவுடனான ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பான மாற்று திட்ட நடவடிக்கை சம்பந்தமாக பேசியுள்ளார் என்பதனையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டார். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக கிழக்கு மாகாண சபையிலிருந்து நான் ஆஷிக் அப்துல் வதூத். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் வெள்ளம் தொடர்ந்தும் தேங்கியுள்ளதுடன் வெள்ளம் வடிவதில் மந்த நிலைமையே காணப்படுகின்றது. நாட்டின் மேலும் சில பகுதிகளிலும் மழையுடான வானிலையே தொடர்ந்து வருகின்றது. மீத்தொடுமுல பிரதேசத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் விஜயம் செய்திருந்த போது பாதிக்கப்பட்ட மக்கள் தமது வீடுகளை சுத்தம் செய்யும் காட்சிகளே இவை. வெள்ள பாதிப்பிற்குள்ளான கம்பஹா மாவட்டம் மற்றும் மல்வான, மேரிகம, நாவுல, திவுலப்பிட்டிய பிரதேசங்களில் வெள்ளம் வடிந்து வருகின்றது. இந்த பகுதிகளில் தமது வீடுகளை பிரதேசவாசிகள் சுத்தம் செய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கம்பளை மாவத்துர் பிரதேசத்தின் வீடொன்றில் அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தூண் ஒன்று மாவத்துர கொத்மல பிரதான வீதியில் சரிந்து வீழ்ந்துள்ளது. இந்த தூண் சுமார் 70 அடி நீளமானதொன்றென அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவு திறந்துவிடப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள வீடுகளில் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். முல்லேரியா, வெள்ளம்பட்டி மற்றும் கொரோனாவை ஆகிய பிரதேசங்களில் வீடுகளில் கொள்ளையிட்ட திருடர்கள் சிலரை கைது செய்துள்ளதாகவும் போலீஸ் விசேட அதிரடிப்படை மேலும் தெரிவித்தது. குறித்த பகுதிகளின் பாதுகாப்பிற்கு அலப்ரிஸ் போலீஸ் விசேட அடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இது தொடர்பிலான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் 0112 580518 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்களை வழங்குமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். மீண்டும் அந்த இலக்கத்தை அறிய தருகின்றோம். 0112 580518 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்களை வழங்குமாறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையில் சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 34 பேர் இன்று இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இன்று முற்பகல் 11 மணியளவில் காங்கேசன்துறைக்கு வடக்கியுள்ள சர்வதேச கடற்பரப்பில் இவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படையின் பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்தார். காங்கேசன்துறையிலிருந்து இவர்கள் கடற்படையின் 2 கப்பல்கள் மூலம் சர்வதேச கடற்பரப்பை நோக்கி புறப்பட்டு சென்றனர். குறித்த 34 இந்திய மீனவர்களும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் ஏப்ரல் 4ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதிகளில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தமிழகத்தின் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என கடற்படையின் பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி கூறினார். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தை அடுத்து மீனவர்களை விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் பணிப்புரை விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கடந்த 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் இந்திய மீனவர்கள் மன்னார் மற்றும் ஊர்காவற்றுறை நீதிமன்றங்களினால் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் இந்திய மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் தொடர்ந்து இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது சர்வதேச மனிதநேய மாநாட்டின் இறுதி நாள் இன்றாகும். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இடம்பெறும் இந்த மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்கும் ஒரே ஒரு தனியார் நிறுவனமாக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் திகழ்கின்றது. ஐக்கிய நாடுகள் உறுப்புரிமை பெற்ற 150 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 6000 பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்பதுடன் 57 நாடுகளின் அரச தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்த மக்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரங்களை சர்வதேச மனிதநேய வழிமுறைக்கு அமைய சீரமைத்தல், அது தொடர்பான நிதியை உலக தலைமைகளிடம் திரட்டுதல் இந்த மாநாட்டின் நோக்கமாகும். இன்றைய நிறைவு நாள் நிகழ்வில் சர்வதேச பிரபலங்கள், மனிதநேய செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் கலந்து கொண்டனர். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் இந்த மாநாட்டில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமலாங்குடை உஸ்முதுலாவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர்.
நேற்றிரவு 9 மணி அளவில் உஸ்மோதுலாவ சந்தையில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதியதனாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் குளிகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 48 மற்றும் 54 வயதுடைய இருவரை உயிரிழந்துள்ளனர். மேலும் விபத்தில் காயமடைந்த இருவர் பாலப்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தளை மாவட்டத்தில் யானை மற்றும் மனிதருக்கு இடையில் முருகல் நிலை வலுத்து வரும் பிரதேசமான வெல்கமுவ பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மக்களுக்கு பஸ் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. காட்டு யானை தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் நிதியுதவியில் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரால் வெல்கமோ பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மக்களுக்கு இந்த பஸ் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கஜமிதுரு போக்குவரத்து சேவை என ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த பஸ் சேவையின் ஆரம்ப நிகழ்வு நேற்றைய தினம் புசல்லாவ ஆனந்தராம விகாரையில் இடம்பெற்றது. අලින් පාර හරහා එන අවස්ථාවේ ළමයි බොහොම අසීරුවෙන් තමයි காட்டு யானைகள் கிராமத்திற்குள் பிரவேசிப்பதால் அந்த பாதையினூடாக பயணிப்பதற்கு குழந்தைகள் அச்சமடைகின்றனர். யானைகளை கண்டதும் பிள்ளைகள் பாதுகாப்பிற்காக மரங்களின் மேல் ஏறுகின்றனர். இதன் காரணமாக இந்த சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. මම මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරනවා. අලි ඇතුන් අපේ ජාතියේ දායකයෙක්. අලි ඇතුන් සහ யானைகள் எமது தேசத்தின் பாரம்பரியம். யானைகள் மற்றும் மக்களுக்கிடையில் நிலவும் மோதலை முடிந்தவரை குறைப்பதே எமது நோக்கமாக உள்ளது. எதிரிகளிடமிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு கிடைத்த சொத்தே யானைகள். இதிகாசின் லகுனும் தாயகයක් ඇටියෙ அழுத்கம 5ஆம் மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் இன்று காலை தீ பரவியுள்ளது. மர தொழிற்சாலை ஒன்றில் தீ பரவியதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். களுத்துறை நகரசபையின் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் வெளிப்பான போலீசார் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். மின்சார ஒழுக்கை இந்த தீ விபத்திற்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர்.